ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlogல உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட ப்ரீவியஸ் vlog வந்து பார்த்துருப்பீங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் புதுசாக இனாகரலான மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி பைவீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து vlog பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் மேலே கார்ட்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே ட்ரெயினில் ரிட்டர்ன் டைரெக்ஷனில் நம்ம இப்போ vlog பண்ண போகிறோங்க. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:30 மணிக்கு நம்மளோட ட்ரெயின் வந்து இங்கேருந்து கிளம்ப போகுதுங்க. அதாவது தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டன் vlog வந்து இப்போ எடுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன் இங்கே இருக்க போகிறதா எஸ்எம் சொல்லியிருந்தார். நம்ம எஸ்எம்கிட்ட கேட்டிருந்தோம், பட் அவர் சொல்லியிருந்தார். அதனால் அந்த செலிப்ரேஷனை காமிச்சிட்டு நம்மளோட ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம். வாங்க, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி. வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1 வந்து ஷண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. வாங்க லோக்கோ பார்க்க போகலாம். நம்ம ட்ரெயினை இன்றைக்கி யார் புல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் 4 AJJ 22692 இந்த லோக்கோ தாங்க புல் பண்ண போகிறது. தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்குமே நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கோ ரிவர்சல் லோக்கோ சேஞ்செல்லாம் எதுவும் கிடையாது. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 10 ஆச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி டிபார்ச்சர் ஆக போகுது. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டார் நம்ம ஹீரோ. ஃபஸ்ட் ஷோ நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம ஸ்லீப்பர் கிளாஸில் போய் நம்மளோட ஜெர்னி கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோச்சஸ்க்கு எல்லாருமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டுன்றதுனால தூத்துக்குடியிலிருந்து கோச்சஸ்க்கு என்ட்ரன்ஸில் கேட் கிட்டலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழை இதை வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டேன்றதுனாலே க்ரௌட் ஓரளவுக்கு நல்லாவே போட் பண்ணுறாங்க. சரி வாங்க நம்ம கோச்சுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாமே ஸ்வீட்ஸு அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு டேன்றதுனால தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறனால எல்லாத்துக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. நம்ம தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ரன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க தூத்துக்குடியிலிருந்து. சரி வாங்குங்க, இப்போ இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16766 தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் பைவீக்லி எக்ஸ்பிரஸ். பைவீக்லினா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் 2 நாள் மட்டும்தாங்க ரன் ஆகும். இதே உங்களுக்கு ட்ரை வீக்லினா வாரத்தில் 3 நாள் ரன் ஆகிற ட்ரெயின். இது எக்ஸ்பிரஸ்னால் உங்களுக்கு டெய்லி ரன் ஆகிற ட்ரெயின். இந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 2 டேஸ் தாங்க ரன் ஆகும். தர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நைட்டு 10:50 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடியில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 7:40 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆகுங்க. டோட்டலாக 428 கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8.25 மணி நேரத்துலேயே கவர் பண்ணுங்க. ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி, கோயில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், புதுமலை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் இந்த ரூட்டை ட்ராவல் ஆகுங்க இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு வந்து ப்ரப்போசல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் 3 நாள் ரன் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்களாம். பட் ரயில்வே போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 2 நாள் மட்டும்தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து லோக்கோ டெக்கரேஷன் பண்ணும்போது சில பேர் சொல்லியிருந்தாங்க தூத்துக்குடி டு மேங்களூர் கூட ஒரு ரிக்வஸ்ட் ப்ரப்போசல் கேட்டிருக்காங்களா. பட் ரயில்வே போர்டு
இந்த ட்ராக் தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க நாகர்கோவில் திருநெல்வேலி இந்த லைன் ட்ரெயின்ஸ் போகிற லைன். 5 மணி ஆச்சு ஜாயிண்ட் ஆகும். நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டான கோவில்பட்டி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஒரு 8 மினிட்ஸ் டிலேவோட வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு 2 நிமிஷம் தான் ஹால்ட் இருக்குது. நம்ம ட்ரெயினுக்கு பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் கூட பின்னாடியே பேக் டு பேக் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் தாங்க வந்துட்டுருக்கோம். பட் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரூட் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆக்சுவலாக திண்டுக்கல்லேருந்து கரூர் போய் ஈரோடு திருப்பூர் வந்து வரும். பட் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி வழியாக போய் பொள்ளாச்சி போய் கோயம்புத்தூர் போய் மேட்டுப்பாளையம் போயிடுவோம். பட் இது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் சொல்லப்போனால் அது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் உங்களுக்கு. நம்ம 6:30 கோயம்புத்தூர் போனால் அந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:15 தான் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகும். நாகர்கோவில் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். கோவில்பட்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல க்ரௌடு வந்து ஏறி இருக்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட நாம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சாத்தூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் SRTங்க. ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்துடலாங்க. தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்வர்ட்லேருந்து 145 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 275 ருபீஸுங்க. AC 3 டயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 700 ருபீஸ். இதுவே செகண்ட் ஏசினா உங்களுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க.
2 மினிட்ஸ் ஸ்டாப்க்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரெயின் சாத்தூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ட்ரெயினோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விருதுநகர் தாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையத்தில் வெள்ளிக்கிழமை அண்ட் சண்டே சாயங்காலம் 7:35 கிளம்பி அடுத்த நாள் காலையில் 4:20 வந்து உங்களுக்கு தூத்துக்குடி வந்து ரீச் ஆகுங்க. நீங்கள் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, பழனி, உடுமலை இந்த சைடு இருக்க மக்கள் திருச்செந்தூர் போகிறது இது ஒரு பெஸ்ட் ட்ரெயின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன்னா நைட்டு நீங்கள் ஏறி படுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 4:30 மணிக்கு தூத்துக்குடி வந்து ரீச் ஆகிருவீங்க. ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்டேஷன்லேயே. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற பஸ்ஸஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வெளியே பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் போய் திருச்செந்தூரில் சாமி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டே 10:50 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே ட்ரெயின் ரிட்டர்ன் டைரெக்ஷனில் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஏறி நீங்கள் மதுரை ஆகட்டும், விருதுநகர், திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, பொள்ளாச்சி, உடுமலை, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் போகிறது ரொம்பவே பெஸ்ட் கனெக்டிவிட்டின்னு சொல்லலாம். அண்ட் டிக்கெட் ஃபேர் ரொம்பவே கம்மி சொல்ல போனால் வரும் 275 ரூபா தான் உங்களுக்கு தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு. விருதுநகரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கூட்டம் வந்து ஏறுறாங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிலேவோட நம்ம விருதுநகர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் VPT. அண்ட் நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தூங்கா நகரமான மதுரை தாங்க. அண்ட் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா நம்ம 2011 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் அண்டு கோயம்புத்தூர் டு தூத்துக்குடி இந்த 2 ட்ரெயினையும் லிங்க் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாஞ்சிமணி ஆட்சி வந்து நின்னோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லிங்க் எக்ஸ்பிரஸை கட் பண்ணி தூத்துக்குடி போயிடும், ஒன்று நாகர்கோவில் போயிடும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக கோயம்புத்தூர் தூத்துக்குடி வரைக்கும். அப்புறம் லாக்டவுன் டயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வந்து இனாகரல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய போராட்டத்துக்கு பிறகு இந்த ட்ரெயின் வந்துருக்குன்னு சொல்லலாம். இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடிக்கு அப்புறம்
வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர் அண்ட் மேட்டுப்பாளையம் இந்த ரூட்டில் தாங்க ட்ராவல் ஆகும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமேஸ்வரம் போகிற லைனுங்க இது. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:30 ஆச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிலேவோட மதுரை ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷன் கோடு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், MDU. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டா திண்டுக்கல் தாங்க. ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் அந்த டைரெக்ஷனில் மோஸ்ட்லி மேட்டுப்பாளையம் டு பழனி வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். பழனிலேருந்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஷன்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ காலையில் முடிச்சு பார்த்தா தூத்துக்குடி ஆல்மோஸ்ட்டாக தூத்துக்குடி கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ அதனால தான் ரிட்டர்ன் டைரெக்ஷன் ஏன் நான் பிளாக் பண்ணுறேன்னா, அங்கே விட்டதை இங்கே பிடிச்சிடலாம்னு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தூத்துக்குடியிலேருந்து நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் மதுரை வந்தாச்சுன்னு திண்டுக்கல் 1 ஹவரில் நம்ம ரீச் ஆயிருமோ. திண்டுக்கல் வரைக்கும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போயிடுறேன். மணி 2:30 எனக்கு வந்து திண்டுக்கல் போகிறதுக்கு. முடிஞ்சிட்டு நான் தூங்கிட்டு காலையில் ஒரு 5:30 மணிக்கு நான் முடிக்கிறேன். பொள்ளாச்சி கிட்ட ஒரு கிணத்துக்கடவு கிட்ட முடிச்சு மறுபடியும் பிளாகை கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதுரை தாண்டியாச்சு. மணி வந்து 1:45 ஆச்சு. நான் தூங்க போகிறேன். தூங்கிட்டு காலையில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட்.
via Karur, Erode, Tirupur is expected to arrive on platform number 6 around 2 hours. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. வண்டியே இங்கே தாங்க காலி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு க்ரௌட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது அடுத்த ஸ்டாப், லாஸ்ட் ஸ்டாப் மேட்டுப்பாளையம் தான். ஃபைனலாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. மேட்டுப்பாளையம் 7:40க்கு வர வேண்டிய வண்டி 7:15க்கே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பிஃபோர் டைமே வந்துருச்சுங்க வண்டி. நம்மளோட ஜர்னி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஒரு 7:40க்கு ஆக்சுவலாக டைம் மேட்டுப்பாளையம் அரைவல், பட் ஸ்லாக் டைம் இருக்கனால பிஃபோர் டைமே வந்தாச்சு. கிட்டத்தட்ட 7:15க்கே வந்தாச்சு. ஓவராலாக ஜர்னி பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ரொம்பவே நல்ல ஜர்னி. அங்கே ஏறி படுத்தோம்னா காலையில் வந்து இங்கே இறங்கிடலாம். வெறும் 275 ரூபாவில் உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸோட டிக்கெட் ஃபேரு. அப்படி இல்லை அண்டர் சோரில் வரீங்கன்னா உங்களுக்கு வெறும் 145 ரூபா மட்டும்தாங்க. ஸோ சூப்பரான ஜர்னி. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்ல ஸ்பீடு. ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லாக் டைம் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. பட் அதோட கொடுத்த டைமோட முன்னாடியே தான் வந்துருச்சு வண்டி. சொல்ல போனால் 7:45 கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் பிஃபோராக மேட்டுப்பாளையம் வந்துச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:15க்கு நம்ம உள்ளே வரோம் இந்த ட்ரெயினில். பட் 7:10க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து உதகமண்டலம் போகிற டாய் ட்ரெயின் கிளம்புதுங்க. கொஞ்சம் இன்னும் பிஃபோராகவே வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் இந்த ட்ரெயின் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரெயினில் வர பேசஞ்சர்ஸு இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி டாய் ட்ரெயினை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இருக்கும். இது என்னோடய கருத்துங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஊட்டிக்கு போகிறவங்க போகிறதுக்கு அந்த ட்ரெயினில் அந்த டாய் ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாவது கிளம்பணும். ஒரு 7:30 மணிக்கு அப்படி டிபார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் வேற ஒரு vlog-ல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் வித் அரவிந்த் 06 என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு vlog-ல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.